ஆக இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. ஒன்று கவனிச்சிருக்கீங்களா? திரு விஜய் அவர்கள் எந்த மீட்டிங் போனாலுமே திரு ஸ்டாலின் அவரோட பேரை யூஸ் பண்ணாமல் இறங்கவே மாட்டார். அதே சமயம் திரு ஸ்டாலின் எந்த மீட்டிங்லையும் சரி, எந்த ப்ரெஸ் மீட்லையும் சரி, விஜய்ங்கிற வேர்டை கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். அவரோட பேரை சொல்லி கூட இருக்க மாட்டார். இது வெறும் பாலிடிக்ஸ் மட்டும் கிடையாது, இதில் ஒரு சைக்காலஜியுமே இருக்குது. ஒரு பவரில் இருக்க ஒருத்தவங்களோட பேரை சேர்த்து தனக்கு ஆப்போனண்ட்டில் நான் இருக்கேன் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்ல மக்கள் மத்தியில் அதிகமாக ரீச் ஆகும். அதே சமயம் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணாலுமே அது அல்காரிதம் அதிகமாக சர்ச் என்ஜினில் கொண்டு வரும். அதனால தான் திரு விஜய் அவர்கள் எந்த மீட்டிங் போனாலும் சரி, ஸ்டாலின் தனக்கு ஆப்போனண்ட்டில் இருக்கார் அப்படிங்கிறத அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கார். அதே சமயம் ஸ்டாலின் விஜயோட பேரை எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணது கிடையாது. ஏன் அப்படின்னா அவரை விஜயை ஒரு போட்டியாளராக நினைக்க கூட கிடையாது. ஒரு பவரில் இருக்க ஒருத்தவங்க சொல்கிற வேர்டு மக்கள் மத்தியில் அதிகமாக ரீச் ஆகும், தேவையில்லாத பப்ளிசிட்டி ஆகும். ஒருவேளை விஜயை தன்னோட ஆப்போனண்ட்டாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா இது விஜய்க்கு தான் பப்ளிசிட்டியை உண்டாக்கும். ஸோ இதுக்காக அவர் அந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணி இதுவரையும் போய்கிட்டு இருக்கார். எனக்கு ஆப்போனண்ட் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் அவர் இருக்கார். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க.